செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடி மரணத்தரமாய் சென்றிருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனை சுகத்தை கொடுத்து இந்த நாளிலே சௌக்கியத்தோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவன் நம்ம கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு உண்மை உத்தவமாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாய் அவருடைய வழியை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் வெறுமையாய் கழிக்காதபடி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அதிகமாய் நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல முதல் மனிதன் யாரு? ஆதாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன் என்று. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, தேவ சாயலாய் ஆதாம் படைக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்து குரங்கு மாதிரியே இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? ஏன் கோபம் வருது? நம்முடைய மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நான் குரங்கா, என் அம்மா குரங்கா, என் அப்பா குரங்கா, கோபம் வருது. ஏன்? நம்ம குரங்கால வரல. ஹல்லேலூயா. இதே உங்களை பார்த்து கடவுள் மாதிரி இருக்கான்னு சொன்ன என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவ சாயலை நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வெறுமையான காரியம் அல்ல, அறிவியலை முட்டாளாக்குகிற வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதாமை தன்னுடைய சாயலாய் படைத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு கூடாரம் கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 127:1 வசனம் சொல்கிறது. சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுவர்களின் பிரயாசம் வேறுதான். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் தன்னுடைய வீடை கட்டவே முடியாது. ஹல்லேலூயா. தேவ கரம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல், அவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் ஒரு குடும்பம் கட்டப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தினாலே ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது. நம்முடைய சுயபலத்தினாலே குடும்பத்தை நடத்த முடியாது. தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த குடும்பம் அநேகருக்கு செழிப்பாய் காணப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வோமானால் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா கர்த்தருடைய கரம் மீது இருக்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் வீடை கட்டினாதான் அந்த வீடு ஆசீர்வாதமான வீடா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் அவரை விட்டு விலகி நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம் என்று நாம் நினைப்போமானால் அந்த மிக தவறு. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துல ஒரு குடும்பம்னா காலையில எழுந்து குடும்பமாய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து, கர்த்தாவே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று நாம் ஜெபித்து நம்முடைய வேலைகளை தொடங்குவோமானால் அது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்கிறதே இல்லை. அதிகாலை ஜெபம் இல்லை. கர்த்தரை தேடுதல் குறைவாயிற்று. காரணம், சத்துரு நம்மை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த குடும்பத்தை கட்டுகிறார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பம் பெரிய குடும்பத்துல வந்து சேரும். புரியல நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் அந்த குடும்பம் சபையான குடும்பத்துக்குள்ள உண்மை உத்தவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால் சபையினும் கூடாரத்துக்குள்ளே அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். நாம் எல்லாம் ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய போறார்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தால் மாத்திரம்தான்
ஆசீர்வாதமாய் இருக்கும். தனி குடும்பத்தில் உங்க வாழ்க்கை ஜெப வாழ்க்கை இருக்கும் என்றால் பெரிய குடும்பத்தில் ஜெப வாழ்க்கை இருக்கும். உங்க தனி குடும்பம் பரிசுத்தமாய் இருக்கும் என்றால் பெரிய குடும்பம் பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த பெரிய குடும்பத்துல ஒன்றாய் இணைந்து ஒரு மனதோடு ஒரே ஆவியோடு ஒரே சிந்தையோடு நாம் இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கற்றுகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் தாயின் கருவில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி என்று அழைத்து நம்மளை இந்த நாளில் அவர் பிரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்னங்க? நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை கொண்டு தான் செய்யும்படியாய் விரும்புகிறார். நம்மை கொண்டு தான் சாத்தானுடைய சேனையை முறியடிக்கும்படியாய் விரும்புகிறார். நம்மை கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை சபையை கொண்டு செய்யும்படியாய் விரும்புகிறார். சத்தத்தை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் சபையை வைத்துதான் சாத்தானை முடிக்க போகிறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய உண்மையான இருதயத்தின் நடுப்பொருள் என்னென்றால் சபை. சபை இல்லாமல் தேவன் சாத்தானை ஜெயிக்க முடியாது. மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பாக 7 வருட யாரோட ஆட்சி? அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த காலத்துக்கு பின்பாக இயேசுவோடு நாம் கடந்து வந்து 1000 வருடம் அரசாட்சி ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கை மாத்திரம் அல்ல, 60 70 80 அல்ல, இயேசுவோடு 1000 வருஷம் நாம் வாழப் போகிறோம். அதற்கு பின்பாக இயேசுவோடு நிச்சயமாய் நாம் வாழப் போகிறோம். நமக்கு மரணம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுல மரணம் இல்லைன்னா சரீரத்துல, ஆவியில மரணம் இல்லை. ஹல்லேலூயா. இன்று நாம் சுத்தமாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்போவோம்னா நிச்சயமாகவே இயேசு நம்மை அழைத்து செல்வார். இயேசுவோடு இந்த உலகத்தில் வருவோம். இயேசுவோடு நாம் ஆளுகை செய்வோம். அவரோட 1000 வருஷம் அரசாட்சி நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக இயேசுவோடு நிச்சயமாய் நாம் வாழப் போகிறோம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம் பிறந்தது வெறுமையான காரியம் அல்ல. தேவன் நம்மை வெறுமையாய் பிறக்க வைக்கல. நம்மை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சாத்தான் மனிதனை கொண்டு உலகத்தை வஞ்சித்தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதே மனிதனை வச்சு சாத்தானை ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. ஆனா நான் எடுத்த செய்தி வேற, கர்த்தர் பேச வைக்கிறது வேற. சங்கீதம் 128 எடுத்து பேசணும்னு வந்தேன். ஆனா வேற பேச வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது கடைசி காலம். இது எச்சரிப்பின் காலம். தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஜெபத்தை விட்டு, தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு பின்னோக்கி செல்கிறதை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். தேவன் துக்கப்படுகிறார். தேவன் துக்கப்படுகிறார். நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? தேவனுக்காக என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? வைராக்கியமாக நாம் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் திறமையானவர்கள் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள் என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை விசேஷித்தமாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் உண்மையாய் இருப்போமானால் அவர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் சபைக்கும் உண்மையாய் இருப்பார். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை கட்டுகிற தேவன். அந்த அளவுக்கு குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபை வேணும் என்று தான் கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம் உள்ள சபை, ஜெபிக்கிற சபை, விசுவாசம் உள்ள சபை கர்த்தர் இந்த நாளிலே தேடிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த சபையை கொண்டுதான் தேவன் சாத்தானுடைய திட்டத்தை முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் நாம் உண்மை ஊக்கமாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு அதிசயங்களை காண பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நாம் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். இயேசுவை போல் நாம் வாழ வேண்டும். இயேசு செய்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். இயேசு ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம சொல்லணும் யாரு கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இது மதம் அல்ல, மார்க்கம்.
கிறிஸ்தவம் என்பது மார்க்கம். கெட்ட வழியில் இருக்கிறவர்கள் நல்வழிப்படுத்துகிறதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறவர்களாய் காணப்படும். விசேஷமா இந்த நாளில மணமகன் மணமகளுக்காக சொல்கிற காலம். உங்களுடைய சுய வேலைகள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வேலையை செய்தே ஆக வேண்டும். அதுல எந்த வித மாற்றம் இல்ல, எக்ஸ்கியூஸ் இல்ல. ஹல்லேலூயா. காரணம் நாட்கள் இல்ல, தேவனுடைய வருகை மிக சமீபம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்காக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை அனைவருக்கு சொல்ல வேண்டும். நீ அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை பொய் அல்ல. உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவருடைய ஊழியம் என்பது வெறுமையான காரியம் அல்ல. அதிக விளைச்சலை கொடுத்தால் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அநேகர் சொல்கிறாங்க ஊழியம் செய்யலாம் ஈஸி, நீங்க போய் ஜோமான 500 ரூபாய் காணிக்கை கொடுத்துருவாங்கன்னு சொல்றதுமா. ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் கேட்டாங்க, ஏய் நீ ஊழியத்துக்கு வந்தியா, உனக்கு 500 ரூபாய் போய் தலையில வச்சு ஏசு ஆசீர்வதிக்கிறார் 500 ரூபாய் வந்துடும். நான் சொல்ல கூட வந்து பாரு, அப்போதான் ஊழியக்காரங்களோட வேல்யூ என்னன்னு தெரியும். அவங்க படுற பிரயாசம் என்னன்னு தெரியும். அவங்க படுற கஷ்டம் என்னன்னு அப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. ஊழியம் என்பது வெறுமையான காரியம் அல்ல. அதிகமாய் தியாகம் செய்ய வேண்டும். அதிகமாய் தேவனுடைய கரத்துல நாம் அடங்கி வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை காட்டிலும் நாம் விசேஷித்தவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவனுடைய கருத்துக்கு கீழாக நாம் அடங்கி வாழ வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில மணப்பெண்களுக்கு சொல்லுகிற காரியம், மணமகளுக்கு நாளே நாலு ஆலோசனைகளை சொல்ல முடியாது விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது மணமகனுக்கு சங்கீதம் 128 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறார், புருஷன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மணமகன் இல்லது புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடப்பானால் அவன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ கணவன் அதிகமாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ராஜேஷ் சொல்கிற காரியம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அநேக திருமணங்களை பார்க்கிறோம், ஒரு 4 மாசம் 5 மாசம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டா இல்ல வேண்டாம், பொறுமையா போகும், வீட்டுக்கு 10 மணிக்கு போனா போதும், 11 மணிக்கு போனா போதும். இன்றைக்கு சூழ்நிலை அதுதான். ஹல்லேலூயா. அது அன்பு அல்ல. தேவ அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் உங்க குடும்பத்திலையும் அன்பு, கர்த்தருடைய அன்பு பெரிதாக இருக்கும். உங்க அன்பு மனைவி மேல் அதிகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதிகமாய் மனைவியை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறதா உண்மையான புருஷன். ஹல்லேலூயா. நம்முடைய புருஷன் நம்மை நேசிப்பதனாலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய புருஷன் யார்? கிறிஸ்தவர்களோட புருஷன் யார்? மணவாளன் இயேசு. அவன் நம்மை நேசிப்பதனாலே நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அப்படிப்பட்ட அன்பு சகோதர ராஜேஷுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. மனைவி நேசிப்பது மூலமாய் கர்த்தருடைய அன்பு பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை தான் சொல்றேன், செய்தியா போல. அதனால வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். எபேசியர் 5:29 வாசிப்போம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இப்போ ராஜேஷ் கல்யாணால இருவரா இருக்காங்களா, ஒருவரா இருக்காங்களா? திருமணத்துக்கு பின்பாக இவர்கள் இருவரும் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்ப ராஜேஷ் வேலைக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட போனார்னா யோசிக்கணும், வீட்டுல மனைவி இருக்கிறாரு, அவளுக்கு ஏதாவது வாங்கணும், போன் பண்ணி கேட்கணும், சாப்பிட்டியா சாப்பிட்டியா கேட்கணும். ஹல்லேலூயா. நம்ம வைத்த மட்டும் நிரப்புனா போதாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வடை சாப்பிட்டா கூட கேட்கணும், உனக்கு வரப்ப வாங்கிட்டு வரட்டுமா?
அதுதான் தேவ அன்பு. அல்லேலூயா. அப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பார்களானால் நிச்சயமாகவே அந்த குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தன்னை போஷிக்காத மாத்திரம் அல்ல, மனைவி என்ன செய்யும்? கடைசி வரை போஷிக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பத்துல பார்க்கிறோம், அநேக ஒளிவு மறைகள், அநேக குடும்பம் பிரிந்து போவதற்கு காரணம் என்ன? மனைவியை சரியாய் நேசிக்காததுனாலே, சரியாய் போஷிக்காததுனாலே குடும்பத்தில் விரிச்சல் வருகிறது. அல்லேலூயா. தான் சந்தோஷமாய் இருந்தா போதும் என்ற சிந்தை வரக்கூடாது. அல்லேலூயா. தேவன் உங்களுடைய கரத்துல மகளை கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்க தான் என்ன செய்யணும்? உத்தரவாதம். தன்னுடைய ஜீவ நாட்கள் முழுவதும் அவளை போஷிக்க கடமைப்பட்டவராய். அல்லேலூயா. இது இவர்களுக்கு மாத்திரம் அல்ல, வந்த ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும். அல்லேலூயா. அப்போ மனைவியை போஷிக்கிற கட்டாயம் கணவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருமே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயாங்கிறது தேவனை துதிக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க ஹல்லேலூயா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும். கர்த்தர் அந்த அளவுக்கு அது பெரிதான கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு நடக்கும்போது ஹல்லேலூயா சொல்லி பாருங்க, அது அப்படியே அடங்கிடும். ஏன்? சத்ரு அங்க இருக்க மாட்டான். தேவ பிரசன்னம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அன்பு உள்ளார வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை செஞ்சிருக்கீங்க? அல்லேலூயா. இதை செய்து ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும், இவள் என் எலும்பிலும் எலும்பும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இன்னைக்கு ராஜேஷ் அதான் சொல்றாங்க. அல்லேலூயா. பிரிசி என் எலும்பிலும் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிந்தையோடு என்ன செய்யணும்? காத்து நடக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 5:31 வாசிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இசைந்திருக்க கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக குடும்பத்துல நாம் பார்க்கிறோம், திருமணத்துக்கு பின்பாக எனக்கு தகப்பன் தாய் தான் முக்கியம், எல்லாமே அவங்க தான், அவங்க என்ன சொல்றாங்க அதன்படிதான் நான் நடப்பேன் என்று சொல்வது வேதத்துக்கு விரோதமான காரியம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க? எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியது, திருமணத்துக்கு பின்பாக மனைவியோடு நாம் இசைந்திருக்க வேண்டும். ஒளிவு மறை இருக்கக்கூடாது. இப்ப ராஜேஷ்ல வந்து அவங்க அம்மாவே இதை சொல்றாங்க, விளையாட்டா சொல்றேன், கோச்சிக்காதீங்க, வந்து சொல்றாங்க, பார்த்து ஜாக்கிரதையாரு, முடிச்சு போட்டுவா, எச்சரிக்கையாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? இல்லம்மா, இதை சொல்லக்கூடாது, நாங்கள் அன்பதான் இருப்போம். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து வாழ வேண்டும். ஒளிவு மறை இருக்கக்கூடாது. கர்த்தர் ராஜேஷை நம்பி பிரிஸ்லாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நேரத்தில் தகப்பனை தாயும் கனம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை காட்டிலும் மனைவியை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வராது, அந்த குடும்பத்துக்குள்ள சச்சரவு வராது, அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? சொந்த புருஷனோட வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நாம் சொந்த புருஷனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இது ஆவிக்குரிய காரியம். அந்த சொந்த புருஷனுக்கு நாம் உண்மையாய் இருப்பதனாலே இன்றும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீ சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? உண்மையாய் இருக்க வேண்டும். இங்கே நீ உண்மையாய் இருக்கும் போதுதான் மணவாளனுக்கு உண்மையாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள வசனம். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடத்தையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. எபேசியர் 5:22 வாசிப்போம். 22-24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல புருஷனுக்கு கீழ்ப்படியும்? இன்னைக்கு யார் அதிகமா டாமினேட் செஞ்சுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள? கதையை நானும் சொல்றேன்.
ஹல்லேலூயா. உண்மையா உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல யார் ஆளுகை செய்கிறது? மனைவியா, புருஷன்? ஹல்லேலூயா. அநேக குடும்பத்துல பார்க்கும்போது பெண்கள் ஆச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? இந்த வசனம் வாசிங்க சார். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சபை கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல மணமகள் மணமகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆனால் மணமகள் ஆலோசனை சொல்லலாம், அதிகாரம் செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. கணவனுக்கு ஆலோசனை சொல்லலாம், அதிகாரம் செலுத்தக்கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எல்லா காரியத்திலும். அல்லேலூயா. அப்போ சில வேளை புருஷனுடைய வார்த்தையோ செயலோ தவறாய் இருக்குமானால் அதை பக்குவமாய் ஆலோசனையாய் சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த குடும்பம் உடையாது. அப்போதுதான் அந்த குடும்பத்தில் விரிச்சல் உண்டாகாது. அல்லேலூயா. அடுத்ததை வாசிப்போம். 1 பேதுரு 3:1 வாசிப்போம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு இராமல், அப்போ உள்ளான அலங்கரிப்புன்ற இது வாசிக்கிறீங்க. சாந்தம், ஆமென். என்ன இருக்கணும்? சாந்தம். அது பத்தி தான் இல்ல சொல்றியா? ஹல்லேலூயா. அது இனி வரணும். சாந்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. அமைதல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அநேகருக்கு அந்த சாந்த குணம் இல்லாததுனாலே குடும்பத்துல சண்டை சச்சரவு உண்டாகிறது, பிரச்சனை பிரிவினை உண்டாகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கணவனுக்கு கீழ்ப்படிவது மாத்திரம் அல்ல, சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும். வேலை முடிச்சு உள்ளார வந்தவன அதை வாங்கிட்டு வந்து இதை வாங்கிட்டு வந்த என்ன செய்யக்கூடாது? டென்ஷன் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சாந்தமாய் அவருக்கு வந்தோன்னு அன்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து, இன்னைக்கு காலையில இருந்து என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி வேலை செஞ்சீங்க, அதெல்லாம் விசாரிக்கணும். அந்த விசாரிப்பு இருக்குமானால் புருஷனோட அன்பு அதிகமாகும். ஹல்லேலூயா. அப்பதான் புருஷனோட அன்பு அதிகமாய் உன் மேல வரும். அப்ப என்ன செய்யக்கூடாது? சாந்தமும் அமைதியுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31:15 வாசிங்க. நீதிமொழிகள் 30. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம். நல்லா கேட்கணும். எப்ப எந்திரிக்கணும்? இருட்டோடு எழுந்து, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம், தன் வீட்டாருக்கு ஆகாரம், தன் வேலைக்காரியின் மீது பலியளிக்கிறாள். ஆமென். அப்போ இன்று அநேக பெண்கள் இருட்டுனாவே என்னன்னு தெரியல. நாங்க இந்த பாளையப்பட்டி கிராமத்துல காலையில 6 மணி சர்ச்சுக்கு 5:30 போனா முக்காவாசி நாங்க நுழைஞ்சதுல இருந்தே ஒரு வீட்ல கூட லைட் இருக்காது. நாங்க போய் சர்ச்சில் லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த விசுவாச வீட்டுல டக்கு டக்கு டக்குன்னு லைட் ஆகும். இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா முன்னாடி கிராமத்துல 3 மணிக்கெல்லாம் லைட் இருக்கு, வெளியில கூட்டி தொடச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அது இல்ல. ரிஷி என்ன செய்யணும்? இருட்டோடு எழுந்து தன் குடும்பத்துக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் ஒழுங்கு செய்து அதற்கு பின்பாக என்ன செய்யணும்? வேலைக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையாலே. ஹல்லேலூயா. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீயா இருப்பாயானால் இருட்டோடு எழுந்து அதிகாலையில் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்படைத்து அன்று உன் வேலையை தொடங்குவாயானால் அன்று உன் குடும்பத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவானது, பரிபூர்ணமானது. உலக ஆசீர்வாதம் அழிந்து போகும், ஆனால் தேவ ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இருட்டோடு எழுந்து கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தேடுகிற குடும்பம் ஒரு நாளும் ஆசீர்வாத குறைவு வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 128 சொன்னது போல அந்த அதிகாரம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும்.
இருட்டோடு இருந்த அவரை தேடுவோமானால் நிச்சயமாகவே அதில் சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அல்லேலூயா. உன் மனைவி வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல வளரும். அல்லேலூயா. இது யாருக்கு? அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடுகிற குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த நாளில் சொல்லப்பட்ட ஆலோசனையை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையில தினந்தோறும் இதை கடைபிடிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். விசேஷமாய் சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகவே தேவன் என்று இணைத்து இருக்கிறார். அதற்காகவே இருவரை கர்த்தர் இணைத்து இருக்கிறார். இருவரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை அனுதினம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், முன்மாதிரியான குடும்பமாய், ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய், சபைக்கு பிரயோஜனம் உள்ள குடும்பமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பம் தான் கர்த்தர் கட்டுகிற குடும்பமாய் காணுவோம். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு நாள் விரிச்சல் உண்டாகாது. அந்த குடும்பத்தில் ஒரு நாள் பிரச்சனை வராது. அந்த குடும்பத்தில் ஒரு நாள் குழப்பங்கள் வராது. காரணம், கர்த்தருடைய பெரிதான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தர் தினந்தோறும் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தினந்தோறும் உங்களை போஷித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். செவையான பாதையில் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பம் வெளியேற பெற்ற குடும்பமாக இருக்கும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இதை போல இருக்குமானால் சபை வைராக்கியம் உள்ள சபையாய், தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற சபையாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த சபையை தான் கர்த்தர் நேசிக்கிறார். இன்று சொல்லப்பட்ட ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.